ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்னன்ட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக vlog லாஸ்ட் வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேம் பார்த்திங்களா, நம்ம சின்ன ஏஜில் நாங்கள் இதெல்லாமே விளையாட்டிருக்கிறோம். இப்போது இருக்கிற பசங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. அதனால சின்ன பாப்பாவுக்கு கொஞ்சம் இது மாதிரி நாங்கள் விளையாட்டிருந்தோம் அப்படின்னு காட்டும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னம்மா இது மேலே ஒரு லேயராக வந்தது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களெல்லாம் இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனுங்க. எனக்கு உங்களுக்கே தெரியும், நான் வீடியோவில் சொல்லிட்டு தான் வரேன். தமிழ் கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் வராது. என்னென்னா நான் தெலுங்குக்கார இல்லையா, அதனால் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இனிமேல் நம்ம சேனலில் சாட்டர்டே கார்டன் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னா ஆந்திராவில் நெல்லூர் ஸ்பெஷலான போண்டா எர்ரக்காரம் சூப்பரான காம்பினேஷனுங்க. இந்த சீசனில் நம்மளுக்கு இந்த வின்டர் சீசனில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க. அந்த ருசி அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட் சொல்லவே முடியாது. என்னென்னா அது சாப்பிட்டா தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதனால் நான் டேஸ்ட் அவ்வளோவா நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம இந்த ஸ்நாக் ரெசிபி பண்ணலாங்க. இப்போ இதுக்கான என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கினி, இந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்குறேங்க. நான் இது எந்த கப்பில் மைதா எடுத்துருக்கிறேனோ அதே கப்போட ஒரு கப்பு தயிர். ஃப்ரெஷ்ஷான தயிர் வேணுங்க. கொஞ்சம் புளிச்சிருக்கும் பாருங்கள், அந்த தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிர் இல்லைன்னா நார்மல் தயிராகவே எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் புளிச்சா இது தோசை மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வெங்காயம் அப்படியே 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, இதெல்லாம் சேர்த்து நான் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்குறேங்க. அதனால் கொஞ்சம் தோசை மாவு நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்குமே இல்லையா, இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் தானே. அதனால் இந்த ஸ்நாக் ரொம்ப ஈஸியாக இந்த வின்டர் சீசனில் சூப்பராக சாப்பிட்லாம். என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோடு நம்ம சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா புதுசாக ட்ரை பண்ணணுங்க. எப்போவுமே ஒரே சமையல் என்ன சாப்பிட்லாம். நம்ம நானும் அப்படி தாங்க. இப்போ நான் யூடியூப்பில் எத்தனை பேர் சமையல் பார்த்து நான் ட்ரை பண்ணுவேன் தெரியுமா உங்களுக்கு. அவ்வளோ ட்ரை பண்ணி தான் எனக்கு யாரும் சமையல் கற்றுக் கொடுக்காம நானே கற்றுக்கினேங்க. இப்போ அவ்வளோ சூப்பராக சமைக்கிறேன். இப்போ இந்த மாவு நம்மளுக்கு நல்லா ஒரு ஸ்பாஞ்சியாக வரணுங்க. ரொம்ப ஸ்பாஞ்சியாக வரணும். இது நம்மளுக்கு இது ஈவினிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 o'clock பண்ணணும் அது பிளான் இருக்கா. நம்ம எப்போ ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஒரு 2 hour முன்னாடி நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்தாங்க இது மாதிரி ரெடி பண்ணி நல்லா கலந்து ஒரு 15 minutes 10 minutes நம்ம இதே மாதிரி மசாஜ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, ஒரு எப்படி சொல்கிறது, காட்டன் மாதிரி வந்துடணும். அது மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு போண்டா போடுறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு, கொஞ்சம் லூஸாக இருக்கா அப்போ கொஞ்சம் மைதா சேர்த்து நம்ம லெவல் பண்ணிக்கலாம். இது மாதிரி இருந்தால் போதுங்க. ரொம்ப கோல்டாக இருக்குது, அதனால் எனக்கு வாய்ஸ் கூட வரமாட்டேங்குது. இருந்தாலும் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணால் அது கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுறேன். வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றும் நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த அளவுக்கு போதுங்க. இது நம்ம ரெடியாக இப்போ டைம் என்ன ஆகுது, ஒரு 2 o'clock ஆகுதுங்க இப்போ டைமு. நான் ஒரு 4:35 இது மாதிரி நான் ட்ரை பண்ண போகிறேன். நான் இது ரெடியாக பக்கத்தில் வச்சுட்டு இப்போ
எர்ரக்காரம் இதுக்கான காம்பினேஷன் இதுதாங்க ஹைலைட்டு. இதுதான் ஹைலைட்டு. நீங்கள் வந்து இது இட்லிக்கு, தோசைக்கு, பூரி எது இருந்தாலும் வடை, போண்டா சூப்பராக இருக்கும். இப்போது இது வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்குறோம். இப்போ இதுக்கான நான் வந்து ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்படியே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, சீரகம், கல்லுப்பு, அப்படியே ஒரு 2 அளவுக்கு பூண்டு, காரம் கேற்ற மாதிரி காஞ்சி மிளகா இதெல்லாமே கட் பண்ணி நல்லா வந்து மிக்சியில் போட்டுக்கணும். உண்மை சொல்கிறேங்க, இந்த எர்ரக்காரம் ரெசிபி வந்து எப்போ செஞ்சாலும் எனக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அது அந்த எர்ரக்காரம் செஞ்சுருக்கியா, கொஞ்சம் குடு காயத்ரி அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து இது வந்து எங்கள் வீட்டில் கூட ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபிங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 2-3 நாள் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் இருக்கும், கெட்டி போகாது. அதனால் வந்து தாராளமாக செஞ்சுக்கலாம். இப்போ சட்னி அதெல்லாம் செஞ்சால் கெட்டி போயிடும் இல்லையா, ஒரு கொஞ்ச நேரத்துக்கே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் வந்து இந்த பச்சடி வந்து நம்மளுக்கு ஸ்டோர் இருக்கும். அதுக்கப்புறமா இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எல்லா பச்சையாக போட்டோம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்ச நேரம் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிடணும். ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகும் இந்த சட்னி எர்ரக்காரம். இப்போ வந்து அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கினி அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கினி, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது என்ன சொல்லுவாங்க தெரியலையே, சீரகம், கடுகு அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு. ஓகே, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கினி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கருவேப்பிலை இருந்தால் கூட போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, இருந்தது கொஞ்சம் நான் அந்த மாவில் போட்டுட்டேன். அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதிலவே ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த வெங்காய காரம் வந்து இதில் போட்டுக்கோங்க. எர்ரக்காரம் வந்து இதில் போட்டுக்கினி கொஞ்சமோட தண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லதாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு எர்ரக்காரம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இது வந்து அடுத்த ஸ்டவ்வில் மாற்றிடலாம். இப்போது நம்மளுக்கு இந்த மாவு கூட ரெடி ஆகிடுச்சு. நம்ம டீப் ஃப்ரைக்கு தேவையான ஆயில் வந்து இன்னொரு கடாயை வச்சுக்கினி ஆயில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னென்னா டைம் சேவ் ஆகும் இல்லையா, அதனால் வந்து அது பாட்டுக்கு அது ஒரு வேலை முடிஞ்சிடும். அது பண்ணி முடிச்சாச்சு. அதனால் வந்து இப்போது நம்ம போடும்போது என்ன பண்ணணும்னா, மாவு இருக்குது இல்லையா, ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊறிருக்கு. அதனால் வந்து நம்ம போண்டா போடும்போது என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு வாட்டி கலக்கணும். அது வந்து என்னென்னா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போண்டா வந்து போடணும். சூப்பராக இருக்குங்க. சஞ்சனா வந்துச்சு பேசுகிறாங்க. நான் அனவசரமாக இங்கே வந்து சிரிச்சிருக்கேன்னு தெரியுது, எனக்கே தெரியுது நல்லாவே. ஆனால் வந்து பாப்பா வந்து பேசுறதுனால கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லி மறந்து நாங்கள் பேசிட்டோம். சரி, பரவாயில்ல. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, ஆயில் ஹீட் ஆகிருக்கா இல்லையான்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலான்னா, கொஞ்சம் மாவு இது மாதிரி போட்டு உடனே மேலே வருதா அப்படின்னு சொல்லி இது மாதிரி மேலே வந்தால் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா. இப்போ வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம உடனே போண்டா வந்து போட்டுடலாம். என்ன சைஸ் போடலாம், லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த லெமன் சைஸில் நம்ம சின்னதாக போண்டா போட்டுக்கலாம். நீங்கள் போண்டா எப்படி போடுவீங்க, ரொம்ப பெருசாக இப்படியெல்லாம் போடுவீங்க இல்லையா. இப்போ வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்றனால அப்படியே பசங்களை நல்லா பிடிச்சி சாப்பிடுவாங்க இல்லையா, இந்த ஷேப்பில் இந்த சைஸ் இருந்தால். அதனால் வந்து ரொம்ப குட்டியாக போண்டா நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ இதுக்குள்ளே பத்துமோ அது அந்த அளவுக்கு நம்ம போண்டா நல்லா போட்டுக்கலாம். உடனே நீங்கள் வந்து கை வைக்காதீங்க, அதை இது வைக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2வது சைடு வந்து டர்ன் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள், இந்த கலர் வந்ததுக்கப்புறம் டீப் ஃப்ரைல இருந்து எடுத்துருங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, எப்படி வருது, என்ன டேஸ்ட் வந்து எப்படி வந்தது என்னான்ட்டு எனக்கு வந்து காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், போண்டா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதனால் வந்து மாவு இருக்குது, வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிச்சம் இருக்கிற மாவு வந்து நான் போடுறேன். இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது என்னான்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எர்ரக்காரம் கூட
ரெடி ஆயிடுச்சு. அதான் வெங்காய சட்னி கூட ரெடி ஆயிடுச்சு. அதனால் வந்து இது கூட ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு அந்த சுட சுட இருக்கிற போண்டா வந்து நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னான்ட்டு. பார்க்குறதுக்கே ரொம்ப உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. எனக்கு மட்டும் பசங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுக்கவே இல்லை. இப்போவே கொடுத்தாச்சு. நானே சாப்பிட்டுடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஸ்மெல் அந்த மாதிரி அரோமா இருக்குது. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டாகவே நானே சாப்பிட்டுக்கிறேன். என்னோட தமிழில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப சுடுது. அதனால் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இப்போது எப்படின்னா ஹீட்டாக இருந்தப்போ சாப்பிட்டாவே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் தெரியும், நல்லாயிருக்கும். பாருங்கள் உள்ளே கூட நல்லா வேகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து எர்ரக்காரம்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒன்று ஒன்றா சாப்பிட்டோம்னா இந்த ருசி எதுக்குமே வராதுங்க. அந்த பிரியாணி கூட வராதுன்னு என்னோடய ஃபீலிங். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இது அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குது. உண்மையிலவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்தது என்ன இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு செஞ்சு வைங்க. ஆனால் பசங்களுக்கு செய்யும்போது சில பேர் பச்சை மிளகா சாப்பிட மாட்டாங்க. பச்சை மிளகா வெங்காயம் போடாதீங்க, ஜீரகம் அப்படியே கொத்தமல்லி கருவேப்பிலை இது போட்டுக்கோங்க, உப்பும் போட்டுக்கோங்க. பசங்களுக்கு செய்யும்போது இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். உண்மை சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து அவ்வளோதான் அடுப்புக்கிட்ட என்னால் போக முடியல, எல்லாமே காலி பண்ணிட்டேன். உங்களது இதுவாக நானே சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.